உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முக்கிய செய்தி: காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக மகாலட்சுமி தொடர்வார் என்று மாநகராட்சி ஆணையர் செந்தில்குமார் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தனராஜ் இணைப்பில் இருக்கிறார். தனராஜ், வணக்கம். தற்பொழுது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற்று தோல்வியடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இருக்கின்ற 51 மாநகராட்சி உறுப்பினர்களிலே திமுகவினர் 35 பேர் இந்த மாநகராட்சி மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து போராட்டங்கள் நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று மாநகராட்சி மேயர் மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு தீர்மானம் மாமன்ற கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த மாநகராட்சி கவுன்சிலர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த கவுன்சிலர்கள் மற்றும் மேயர் தரப்பு கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் நேற்று முன்தினம் இந்த மாநகராட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற காரணத்துக்காக சுற்றுலா சென்று விட்டனர். அதைத் தொடர்ந்து இன்று காலை மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தனது இருக்கையில் அமர்ந்து மாநகராட்சி கூட்டத்திற்கு யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். இதிலே தற்போது யாருமே இந்த கூட்டத்திற்கு யாரும் வரவில்லை. மாநகராட்சி கவுன்சிலர்களும் 51 பேரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத காரணத்தால் மாநகராட்சி ஆணையர் தற்போது இந்த கூட்டத்தை முடித்து வைத்து மாநகராட்சி கூட்டத்தினுடைய மாமன்ற கூட்டம் நிறைவு பெற்றதாகவும், தொடர்ந்து இந்த மாமன்ற கூட்டத்தில் கோரம், அதாவது குறைந்தபட்ச அளவு உறுப்பினர்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வரவில்லை என்ற காரணத்துக்காக தற்போது கூட்டம் நடைபெற்று விட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த நிலையில மாநகராட்சி மேயர் மீண்டும் இந்த மகாலட்சுமி யுவராஜை தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தற்போது அந்த மாநகராட்சி மேயர் அந்த பகுதியிலிருந்து மாநகராட்சி மேயரும் கலந்து கொள்ளாத நிலையில தற்போது இந்த நிகழ்வானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் இந்த கோரம் இல்லாத காரணத்தினால் இந்த மாமன்ற கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றவில்லை. அதனால் மீண்டும் மாநகராட்சி மேயராக மகாலட்சுமி யுவராஜை தொடர்வார் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. விரைவான தகவல்களுக்கு நன்றி தனராஜ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.